அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, "நீ முடிஞ்சா என்னை வந்து சுட்றா" அப்படின்னு சாலா அப்படின்றாரு. கவுண்டர் பண்ணிட்டா நீ என்ன பெரிய இவனா ஏடா சாலா. முதல்ல சாலாக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க போகலாம். சாலாக்கு என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. சாலா அப்படின்னாக்கா உங்களுக்கு மச்சான். நம்மளுடைய ஒய்ஃபோட ம். கூட பிறந்த தம்பி இல்லாட்டி அண்ணனை ம். சாலான்னுவாங்க. மச்சான்னு. எப்படி நம்ம நம்ம சாதாரண குடும்பம் மாமன் மச்சான்னு கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி சாலாங்கிறது வந்துட்டு ம். சகோதரியோட கூட பிறந்த சகோதரன். அவர் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் சாலா. இதுதான் சாலா, வேற ஒன்றும் இல்லை. சாலாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். நீங்கள் எக்கச்சக்கமாக டெப்டேஷனில் இருந்துக்கிறீங்க. ஆனால் சாலாங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே ஒரு தடவை இது வேட்டையின் படத்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாலாங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு அது ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு யுனிக் வேர்டு ஹிந்தியில். அது நீங்கள் கெட்ட வார்த்தையும் சொல்ல முடியாது, நல்ல வார்த்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் கடைசி பால் ஒரு பால் இருக்கு, சிக்ஸ் அடிச்சா தான் ஜெயிக்கணும் அப்படின்னா, சிக்ஸ் அடிச்சோன்னா சாலா சௌக்கா மாறுதியா அப்படின்னுவாங்க. அவனே சப்போஸ் வந்துட்டு அதே மாதிரி 6 பால் 6 ரன் எடுக்கணும், கடைசி ம். பால் அடிக்கணும், போல்ட் ம். ஆயிட்டான்னு சாலா ஆ. போல்ட் ஓகயா. அந்த சாலாக்கு முதல்ல சொல்ற யூசேஜ். சாலா இஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். ரெண்டாவது சொல்ற சாலா வந்துட்டு அது ஒரு அவனோட இது ஏமாற்றம் அப்படின்னு, அது திட்டு அதே மாதிரி பாராட்டு ரெண்டுக்குமே சாலா.